வணக்கம் நண்பர்களே, உங்களை குரு ட்ரிப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தமான ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் பற்றிய ஸ்தல வரலாற்றையும் அதன் முக்கியத்துவத்தையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதை முடிவு வரை பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் 900 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த திருத்தலமாகும். இங்கு காட்சியளிக்கும் முருகப்பெருமான் அதிகார முருகன் என்று அழைக்கப்படுகிறார். இதற்கு காரணமாக இங்கே முருகப்பெருமான் அவரது பாரம்பரிய ஆயுதங்களான வேல், வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதம் என்று 2 யானைகளுடன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பக்தர்கள் அவரை காலை வேளையில் ஒரு சிறு குழந்தையாகவும், மதியம் இளைஞராகவும், மாலை முதியவராகவும் கண்டு அருள் பாலிக்கிறார்கள். இது மூவெழுத்து தத்துவத்தையும் மனித வாழ்வின் 3 நிலைகளையும் அடையாளப்படுத்துகிறது. இத்தலத்தின் திருக்கதையில் அருள்மிகு முருகப்பெருமான் ஏராளமான முனிவர்களுக்கு அருள் புரிய தண்ணீர் இல்லாத பிரதேசத்தில் ஒரு தண்ணீர் ஊற்றை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த இடம் ஆண்டியார் குப்பம் என்று பெயர் பெற்றது. பின்னர் அது ஆண்டார் குப்பம் என மருவியது. மேலும் பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை பிரம்மதேவருக்கு கற்பித்த சுவாமி தனது பேரறிவை வெளிப்படுத்தியதாக இங்கு நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல பிரசித்தமான திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அவற்றில் சில சித்திரை பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகியவை. இந்த திருவிழாக்களுக்கு பெரும் எண்ணிக்கையில் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் பெறுகிறார்கள். கோவில் தினசரி காலங்களில் 6:30 மணி முதல் 12:30 மணி வரை காலையும், மாலை 4 முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கிறது. இது சென்னை மற்றும் பொன்னேரி வழியாக எளிதாக சென்றடையக்கூடிய தலமாகும். இத்தகைய ஆன்மீக சக்தி நிறைந்த கோவிலுக்கு நீங்கள் வருகை தந்து முருகன் அருள் பெற வேண்டுகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வரும் காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.